ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் திருமுகிலன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் நமது திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இல்ல இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள், உடல் ஆரோக்கியம், தொழில், குடும்பம், திருமணம், வெளிநாட்டு வாய்ப்புகள், அரசியல், மாணவர்கள், விவசாயம், பெண்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோங்க. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு 2026 மார்ச் மாதத்துக்கு பிறகு இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் தனஸ்தானபதியாகவும் சகாயஸ்தானபதியாகவும் ஆவாருங்க. இவர் 4ஆம் இடத்துக்கு போறதுனால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படும். உடல் சோர்வு, கண் சம்பந்தப்பட்ட கோளாறு, செரிமான தொந்தரவு, தலைவலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய உடல் நலத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சுகஸ்தானங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கதாங்க செய்யும். அதை கண்டு நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கோங்க. சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகளை தர தயாரா இருக்காரு. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில கொஞ்சம் தடைகள் வரதான் செய்யும். வேலை வாய்ப்புகள் குறையும். வேலையில சுமைகள் இருக்கும். டீச்சிங், பேராசிரியர், ஆன்மீகம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கடவுள் வழிபாட்டை நிறுத்தினா வருமானம் குறையும். சித்தர்கள், மகான்கள், யோகிகளை வழிபாடு செய்தா அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்பட தேவையே இல்லைங்க. இந்த 2.5 ஆண்டுகள்ல குடும்ப பொறுப்புகள்னால கணவன் மனைவிக்கு இடையே கசப்புகள் உண்டாகும். உறவுகளை விட்டு பிரிந்திருந்தா அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் செய்யாது. திருமண வயதுல பெண் அல்லது பிள்ளை இருந்தா வரன் தேடுவதில் செலவும் அலைச்சலும் ஏற்படும். குருவின் பார்வைக்கு பிறகு திருமணம் சுலபமா நடந்து முடியும். குடும்பத்துல ஓரளவு ஒற்றுமை வரும். விவாக வயதுல இருக்கக்கூடிய பெண் மற்றும் பிள்ளை இருந்தா நல்ல வரன் அமையும். 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிந்து குழந்தை பேரு கிடைக்கும். வாழ்க்கையில வெளிநாடு உத்தியோகத்துக்கு போக முயற்சித்து வரும் பெண்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அமையும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறவுகளை விட்டு பிரிந்திருந்தா சனி அள்ளி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. பழைய வீட்டை நீங்க விலைக்கு வித்துட்டு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ரிப்பேர்கள் வர செய்யுங்க. பழைய வண்டிகளை வாங்கி வேலை பார்த்து செலவு பண்ணுவீங்க. ஜீவனகாரகனான சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து அர்த்தாஷ்டம ராசியான மீன ராசியில சஞ்சரிக்கிறதுனால மேல் அதிகாரிகளின் ஆதரவு பணிகள் உற்சாகத்தை அதிகரிக்கும். வெளிநாடு சென்று வர பணி விருப்பம் உள்ளவர்கள் போயிட்டு வாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும்.
தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறையில் அதிகாரம் படைத்த சனி பகவான் சுப பலத்தோடு சஞ்சரிப்பதனால சுக்கிரன் மற்றும் ராகுவும் அனுகூலமாக இருக்குது. வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீதி நேர்மையோட இருங்க. காலையில வியர்க்க வியர்க்க உழைக்கணுங்க. தங்கிட்ட வேலை பார்க்குற ஏழை எளிய தொழிலாளர்களை அனுசரிச்சு போற முதலாளிய அப்படியே வச்சிருப்பான். தான தர்ம சிந்தனை உள்ளவனையெல்லாம் தட்டி கொடுப்பான். புறம் கூறாதவர்களிடத்துல சனி பகவான் செல்வத்தை வாரி கொடுப்பாரு. பிறரை பத்தி பொறாமப்படாம நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவனை சனி ரொம்ப சந்தோஷப்படுத்துவாரு. பேராசை இல்லாம நமக்கு என்ன கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் சனி பகவான் மட்டும்தாங்க. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே கமிட்மெண்ட் நன்றாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் கிட்ட செல்வாக்கு பெருகும். இசை பெரியவர்களா மாறுவீங்க. துறையில வெற்றி பெறுவீங்க. பெரிய அளவு சாதனைய படைப்பீங்க. மாநில அரசுகளின் விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டமாயிருக்கு. சேவை மனப்பான்மை உள்ளவர் சனி பகவான் ரொம்பவும் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய பாருங்க. மாணவ மாணவியர்களுக்கு தேர்வுகள்ல நல்ல முறையில விடை எழுதி வெற்றி பெற போறீங்க. உயர்ந்த மதிப்பெண்ணை பெற போறீங்க. வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாட்டுல போய் கல்வி கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. விவசாயம் செழிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான காரியங்கள் நடக்க போகுது. பெண்களுக்கு குடும்ப சூழல் நல்லா இருக்க போகுது. மன அமைதி ஏற்பட போகுது. விவாக வயதில் இருக்கிறவங்களுக்கு விவாகம் நடக்க போகுது. குடும்பத்துல பெண்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. முதியோர்களுக்கு பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. சனிக்கிழமை தோறும் தவறாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனி பகவான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் தூக்கம் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. வாழ்க்கைய நிலையாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட போகுது. எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழணும் அப்படிங்கிற சிந்தனை ஏற்பட போகுது. பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட போகுது. பழைய தவறுகளை எல்லாம் திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாக போகுது. வாழ்க்கைய பொறுப்போடு வாழணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட போகுது. புதிய வேலை இல்லைன்னா தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் உருவாக போகுது. வேலையை மாத்தலாமா இல்லை இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலையை செய்யலாமா அப்படிங்கிற யோசனை உங்க மனசுல வரப்போகுது. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வழிகளை நீங்க தேடக்கூடிய சிந்தனை ஏற்பட போகுது. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் உண்டாக போகுது. வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், விருப்பங்கள் எல்லாம் உங்க மனசுல ஏற்பட போகுது. குடும்பத்தோட அதிக நேரம் செலவிடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட போகுது. பெற்றோர்களை கவனிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட போகுது. திருமணம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க போகுது. குடும்ப அமைதியை காக்கக்கூடிய எண்ணம் உண்டாக போகுது. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிக்க போறீங்க. வாழ்க்கைய மாத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க. நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்க போறீங்க. உடல் நலத்தை பாதுகாப்பா பார்த்துக்க போறீங்க. மன அமைதியை தேடக்கூடிய விருப்பம் ஏற்பட போகுது. உங்களோட தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்துக்க போறீங்க. கடவுள் மீது உங்களோட நம்பிக்கை அதிகரிக்க போகுது. கோவில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட போகுது. ஆன்மீக விஷயத்துல ஆர்வம் ஏற்பட போகுது. தியானம் அல்லது யோகா செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்பட போகுது. நல்ல செயல்களை செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் ஏற்பட போகுது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாக போகுது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு உங்களுக்கு வரப்போகுது. பழைய தகராறுகளை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்க மனசுல ஏற்பட போகுது. சமூகத்துல நல்ல பெயரை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் சிகரத்தை எடுத்து படிக்க போறீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனசுல சுய நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிலும் கவனமாக பேசுறது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான சம்பவங்கள் உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மைகளை தரும். பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவை. வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனசுல நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் வீண் விமர்சனமாதாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்வில் ஆச்சரியமான மாற்றங்களை தரும் வல்லமை கொண்டது. அதை முன்கூட்டியே அறிய திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் மேலான கமெண்ட்களை பதிவிட மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.